நாங்கள் மேட்ரிக்ஸ் என்ற சீரிஸ்ல 39வது கேள்வி பார்ப்போம். அதாவது என்ன சொல்லப்படுதுன்னா, எங்களுக்கு ADP ஆகியன எந்திர எண் தாயம் என்று தந்திருக்கிறான். அதை விட P இன்வர்ஸ் இன்டு A இன்டு P சமன் D என்று தந்திருந்தாங்கன்னா ஏய காண சொல்லி கேட்கிறான். மற்றது சொல்லப்படுது கட்டாயம் ஏயும் டியும் சமனாகவோ இருக்கும் என்று கேட்கிறான். கட்டாயம் ஏயும் டியும் சமனாகவோ இருக்கும் என்று கேட்கிறான். நான் தான் சொல்றோம் ஓம் அல்லது இல்லை என்று சொல்லுவோம். அப்ப முதலாவது என்ன ஏய காணுவோம். என்னுடைய காணுவீங்கள், அதாவது தரப்பட்ட சமன்பாடு எடுப்பீங்கள். அதே போல என்ன செய்வீங்க, அதுல ஏதான் வரணும் மிச்சாக்கள் வரக்கூடாது. அப்ப என்ன செய்யலாம், ரெண்டு பக்கமும் பிய பெருக்கிறீங்களா. முதல் வந்து பி என்ற பிரச்சனை, ஒரு பக்கம் இல்லா போவர் ஏன் உள்ளா போவாது. இங்க இருக்கிற பி முன்னுக்கு இருக்கிற பி இல்லா போவர் ஏன் எங்களுக்கு தெரியும். பி இன்டு பி இன்வர்ஸ் ஐ என்று போடுவீங்க. அப்ப அவருக்கு என்ன செய்யலாம், அவங்களுக்கு இப்ப இங்கால பி வரைக்கும் கட்டாயம் செய்ய போகுது. இங்காலே பி ஆல பெருக்கணும். நடுப்புல விட்டீங்க பி இன்டு டி என்று பெறுவேன். அப்ப ஐயோட ஆறுமுறால் பெருக்குப்படைக்க அழகு தாயத்தோட ஆறுமுறால் பெருக்கப்பட்டாரண்டா எங்களுக்கு பெருக்குப்படுறதான் பெறுவேன். எனவே ஏபி சமன் பி இன்டு டி என்று வருவேன். எங்களுக்கு காண வேண்டியத ஏ தான் காண வேண்டும். அப்ப இங்கால இருக்கிற பி வரக்கூடாது. அப்ப என்ன செய்யலாம், மற்ற பக்கமும் பி இன்வர்ஸ் ஆல பெருக்குவோம். பி இன்வர்ஸ் ஆல பெருக்குவோம். பி இன்வர்ஸ் ஆல பெருக்கினா செய்ய போது எங்களுக்கு பி இன்டு பி இன்வர்ஸுக்கு பதிலா ஐ என்று போட்டுக் கொள்வீங்கள். பி இன்டு பி இன்வர்ஸுக்கு பதிலா ஐ என்று போட்டுக் கொள்வீங்கள். பிறகு நீங்க பி இன்வர்ஸ் சும்மா பெருக்கலாமோ, ஏன் ஒன்றுங்கள் மட்டு பி அவர் என்ன பி இன்வர்ஸ் என்ற கட்டாயம் என்ன மட்டு பி பூச்சியமாக இருக்கிறாரோ இல்லையோன்னு சொல்லல. ஆனா காண இல்லாது தந்திருந்தா நல்ல மாதிரி இருந்திருக்கும் இந்த கேள்வி. தரையில வேற வழி இல்ல. அப்ப நான் பெருக்கி கொள்றேன், எடுத்துக்கொள்றேன். அதாவது மட்டு பி பூச்சியம் இல்ல, பி இன்வர்ஸ் இருக்கிற, அதாவது பிக்கு பி இன்வர்ஸ் இருக்குது எடுத்துக்கொண்டு செய்ய வேண்டிய வேற வழி இல்ல. அப்ப என்ன செய்யலாம், அழகு தாயத்தோட ஆறுமுறால் பெருக்குப்படிக்க எங்களுக்கு வர வேண்டிய ஆளா இருப்பேன் அந்த பெருக்கிறாள் தான் வருவேன். அப்ப ஏ சமன் எங்களுக்கு பி இன்டு டிபி இன்வர்ஸ் ஆக இருப்பேன். முதலாம் கேள்வி கேட்டவன் ஏஐ காண சொல்லி கேட்டவன் ஏய கண்டுட்டான். அடுத்த மாட்டவன் என்ன சொன்னவன், கட்டாயம் எங்களுக்கு ஏ சமன் டி ஆக இருப்பார் கேட்டவன். ஏ சமன் டி ஆக வருகிறாரோ இல்ல, நீங்க புற சொல்லக்கூடாது. பியும் பி இன்வர்ஸ் இருக்கிற இவருக்கு பதிலா ஐ போடலாம். ஐ இன்டு டி சமன் டி தானே வர போறாருன்னு சொல்லக்கூடாது. ஏன் பக்கத்துல இருந்தா தான் நாங்க பெருக்கப்படலாம். பக்கத்துல இருக்கிறார் இடைக்கடி என்றவர் இருக்கிறார். அப்ப நாங்கள் இங்க இருக்கக்கூடிய பிக்கும் பி இன்வர்ஸுக்கும் பதிலா ஐ என்று எடுக்க கூடாது. ஐ என்று எடுத்தா பிழை. எனவே நாங்க என்ன செய்யலாம், இங்க தரப்பட்டவர் வந்து பிழை. ஏன் உண்மையின்படி எப்படி இருப்பார், ஏ சமன் பி இன்டு டி இன்டு பி இன்வர்ஸுக்கு தான் சமனாக இருப்பார். அவர் வந்து டிக்கு சமனாக இருக்க மாட்டார். எனவே இந்த இது வந்து பிழையாக இருக்கும். கட்டாயம் இருக்குமோ தான் கேட்டவன், அதனாலதான் பிழை சொல்றேன். இருக்கலாம், ஏன் சில வேளை பி இன்வர்ஸ் ஐயாக வரலாம். நமக்கு 100% வரும்போது இல்ல. கேட்ட கேள்விக்கு மிகச்சரியான விடை இல்லை என்று போட்டுக் கொள்வீங்கள். அப்ப இவர்தான் மேட்ரிக்ஸ் என்ற சீரிஸில் எடுக்கக்கூடிய 39வது கேள்விக்கான விடையாக இருக்கும். அடுத்த நாங்கள் 40வது கேள்வி பார்ப்போம்.